உறவுகளே வெல்கம் டு டே 3/50. ஃப்ரைடே அதுமா சில்லுன்னு ஒரு குழியில் போட்டு இன்றைக்கான காஸ்டியூம் இதுதான். Black அண்ட் ஒயிட் காஸ்டியூம் செக் பண்ணி முடிச்சுட்டு மோதிரத்தை நமக்கு நாமே தான் மாட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. அதையும் எடுத்து மாட்டிட்டு அப்படியே மனமாக அந்த காஃபி எடுத்து நல்லா மடமடான்னு குடிச்சிட்டு முட்டையில் ஆம்லெட் போட்டு வச்சுருந்தாங்க, அதையும் எடுத்து வாயில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டிவியை பார்த்துட்டு டைம் ஆகிட்ட காரணத்தினால செருப்பு போட்டு சீக்கிரமாக வெளியே கிளம்பி போயிட்டேன். போனவொடனே நம்மளை கூப்பிட்றதுக்கு ஆல் ரெடியாக இருந்தாப்புல அப்படியே ஏறி உட்காந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். மத்தியானம் ஆச்சு, இன்னைக்கு ஃப்ரைடே அல்லவா, தொழுகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு தொழுகை கிளம்பிட்டோம். ஒரு வழியாக எல்லாத்தையும் கடந்து பள்ளிவாசலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நம்ம இந்த பள்ளிவாசல் வந்து உட்காந்துருக்கும் போது கிடைக்கிற மன அமைதியை சொல்கிறதுக்கு அப்பா வார்த்தையே இல்லைங்க. அதுக்கப்புறமா தொழுகையையும் முடிச்சுட்டு மீதமுள்ள ஆஃபீஸ் ஒர்க்ஸையும் முடிச்சுட்டு ஈவினிங் போல் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒர்க் அவுட்டிற்கு முன்பு எனர்ஜி தேவைப்பட்ட காரணத்தினால மாதுளை எடுத்து வாயில் போட்டுட்டு கொடுக்காம திங்கிறீங்களேடான்னு ஒருத்தனை பார்த்து முறைச்சிட்டே இருந்தான். அயமண்டிலிருந்து அடியை போட்டுட்டு, பார்த்தீங்களா இப்படி பார்க்குறான்னு, கொஞ்சம் விட்டோம்னா நம்ம சாப்பாடு வச்சது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான். அதனால் அப்படியே அடியை போட்டு அவனை ஓரமாக பற்றி விட்டாச்சு. அதுக்கப்புறம் கருப்பு கசப்பு காஃபியும் குடிச்சிட்டு சப்பாத்தியில் பீனட் பட்டர் தடவி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் முலாம்பழம் ஜூஸை குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் எனர்ஜிக்காக கிரியேட்டினை கொஞ்சம் தண்ணியில் கலந்து அதை மடமடன்னு குடிச்சிட்டு, அதிசயம் என்னவென்றால் நான் நேரமே ஜிம்முக்கு கிளம்புவதுன்னு பாட்டை பாடிட்டே வெளியே வந்து செருப்பை போட்டேன். கரண்ட்டு போயிடுச்சு. இப்படி தான் மக்களே, ஏதோ ஒரு நல்லது பண்ணலாம்னு நினச்சி கிளம்பும் போது கரண்ட்டை கட் பண்ணி விட்றாங்க. இந்த கரண்ட்டை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக ஜிம்முக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளெக்ஸிங்கை போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டுக்கு முக்கியமான வார்ம் அப்பையும் செஞ்சு முடிச்சாச்சு. உறவுகளே அப்புறம் இன்றைக்கி கால்கள் தினம், அதனால் எம்டி ராடில் ஒரு 10 ஸ்குவாட்ஸு வார்ம் அப் போட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு கொஞ்சம் வெயிட்டு அங்கிட்டு கொஞ்சம் வெயிட்டுன்னு ஃபஸ்ட்டு செட்டுக்கு 90 கிலோ லோட் பண்ணி அதில் ஒரு 5 ரெப்ஸ் அடித்து முடிச்சாச்சு. செகண்ட் செட்டில் 100 கிலோ போட்டு அதில் ஒரு 5 ரெப்பு. அதுக்கப்புறம் தேர்ட் செட்டில் 110 கிலோவை போட்டு அதில் ஒரு 5 ரெப்பு ட்ரை பண்ணேன். பட் 3 ரெப்பு தான் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா டம்பிள்ஸை தூக்கிட்டு வந்து ரிவர்ஸ் லஞ்சஸில் ஒரு 3 செட்ஸை போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா அப்படியே லெக் ரேசஸுக்கு போயிட்டேன். அதில் ஒரு 3 செட்ஸு. உறவுகளே காலு பயங்கரமான வலி வந்துருச்சு உறவுகளே. அதனால் ஜிம்மில் புதுசாக டிவி வாங்கி வச்சுருந்தாங்க, அதில் கொஞ்சம் மோட்டிவேஷ்னல் வீடியோவை பார்த்துட்டு மறுபடியும் வந்தேன் காஃப் ரைஸ்க்கு. அதில் ஒரு 3 செட்ஸை பண்ணி முடிச்சுட்டு வெயிட் எல்லாத்தையும் எடுத்து ரீரேக் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃப்ளெக்ஸிங்கை போடுவோம், ஒர்க் அவுட் பண்ணி வேற முடிச்சிட்டோம், சொல்லவா வேணும். அதுக்கு ஒரு ஃப்ளெக்ஸிங்கை போட்டுட்டு டிஷர்ட்டை தூக்கி மேலே மாட்டிட்டு தண்ணியை நல்லா குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் மக்களே வீட்டுக்கு. அப்புறம் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் கார்ப்ஸ்லாம் லோட் பண்ணிவிட்டு இதோட டே 3 கம்ஸ் டு an end. டே 4ல் சந்திப்போம் மக்களே. பாய்.